ஏன்னா தாய்ப்பாலில் வந்து அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் தாய்ப்பாலில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கும்போது மோர் தென் 600 ஸ்பீஷீஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து தாய்ப்பால் வழியாக அந்த குழந்தை உடம்புக்கு போகுது உள்ள. இப்போ நீங்கள் வந்து பேபி ஃபார்முலா பற்றி கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, ஒரு பெண்மணி பால் சரியாக வரல அப்படின்னா அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இந்த 200 ml ஒரு பூண்டு போட்டு கொதிக்க வச்சதை புரிஞ்சிச்சா? புரியுது சார். காலை ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, அப்படி இருக்கும் அபரிவிதமான பால் சுரப்பு. தே ட்ரை டு ஈக்குவேட் வித் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பேபி ஃபார்முலா அது இது பசும்பால் ஏதோ ஒன்று வச்சு ஈக்குவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. நல்ல ஒரு 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடித்து வளர்கிற குழந்தை தான் திடகாத்திரமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நான் நிகழ்ச்சிக்கு டைரெக்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சார், இப்போ வந்து இந்த பேபி ஃபார்முலா அப்புறம் வந்து லோ மில்க் சப்ளை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போது நிறைய மதர் இப்போ வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த பால் வரல, பால் கொடுக்க தெரியலை. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போலாம் நிறைய வந்து யங் மாம்ஸ் வந்து அது ஃபீல் பண்ணுறாங்க சார். அப்புறம் வந்து இந்த பால் வரல, அதனால் வந்து அந்த அடிஷ்னல் மில்க்குன்னு சொல்லிட்டு இந்த பேபி ஃபார்முலா அதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குல்ல சார், அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பண்ணலாமா, கொடுக்கலாமா? இதனால் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில்? இது பாருமா, இது வந்து இந்த கேள்வி வந்து சிறப்பான கேள்வி, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் எந்த காலத்தில் மனுஷன் இயற்கை தோற்றி வச்சுதோ மனித குலத்தை, அன்னிலேருந்து இந்த நம்ம வந்து நம்மளோட ஜென்ரேஷனை எவல்யூஷன் பிரகாரம் அந்த பால் உணர்வு வழியாக கண்டினியூ பண்ணிட்டு தான் வரோம். இதில் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு முதல் ஆதாரம் வந்து அதோடைய உணவு வந்து பால் தான். ஓகேயா? இது ஒரு சின்ன அவுன்ஸ் கணக்கில் தான் குடிக்கும். முதல்ல ஒரு 1.5 ounce கூட குடிக்காது. ஒரு ஷார்ட்டில் 3 to 4 hours ஒரு வாட்டி ஒரு 1.5 ounce குடிக்கும். கொஞ்சம் பெருசான உடனே ஒரு 4-5 ounce குடிக்கும். இதுக்கு வந்து மதர் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த மதர் ஏன் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இதுக்கு அப்படின்னா, அது முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதாங்க. ஏன்னா தாய்ப்பாலில் வந்து அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் தாய்ப்பாலில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கும்போது மோர் தென் 600 ஸ்பீஷீஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து தாய்ப்பால் வழியாக அந்த குழந்தை உடம்புக்கு போகுது உள்ள. ஓகே. குழந்தை பிறக்கும் போதே வெஜினல் ஃப்ளோரான்னு இருக்குது. அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வருது இல்லை வெளியே, அங்கேயே வெஜினல் ஃப்ளோரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் குழந்தைக்கு. தெரியுமா? பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், அதெல்லாம் போய் படிச்சுனா நீ அப்படி இருக்கும். நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுறீங்கல்ல சிசரியனில், அப்போ அதுக்கு வெஜினல் ஃப்ளோரா கிடைக்காது. புரிஞ்சிச்சா? சார், இதெல்லாம் சொல்லாதீங்க சார். ஏன் சொல்லாதீங்கம்மா? இதான் விஞ்ஞானமா? வந்து சி செக்ஷன் தான் சார் நடக்குது. அப்போ அவங்க அதெல்லாம் வந்து ஃபீல் அது அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு சயின்ஸை தெரிஞ்சுக்கோ. சொல்லாதீங்கன்னா டபாலை போட்டு மூடி வைக்க சொல்றியா? வருவோம். இப்போ அந்த குழந்தைக்கு அந்த அம்மா பால் கொடுக்கணும். இதனால தான் மனித குலம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை ஈண்டெடுக்குது, அந்த தாய் வந்து இறந்து போகுது டேபிள்லேயே, வெளியே டேபிள்லேயே. இப்போ அந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறது? அதுக்கு உணவு. இதுக்கு தான் மனுஷன் வந்து இயற்கையில் அந்த பசுவின் பாலை தேடி எடுக்கிறான். ஏன்னா இட்ஸ் க்ளோசஸ்ட் டு நம்மளுடைய உணவு. தாய்ப்பாலை ஈடுகட்ட முடியாது, இருந்தாலும் குழந்தைய காப்பாற்றணுமே. நான் இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாய் பால் கொடுக்கும். இன்னைக்கு அந்த சிஸ்டம் இல்லை நம்ம கிட்ட. புரிஞ்சுக்கிறியா? அந்த கிராமத்தில் 2-3 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும்ல, யாராவது ஒருத்தர் எடுத்து போயிடுவாங்க. அந்த குழந்தைய எடுத்து போய் அவங்க பிறந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துப்பாங்க. ஓகே. அதனால தான் பசுவின் பால் ஐடென்டிஃபை பண்ண, அப்படி தான் வந்து பசுவின் பால் உள்ளே வருது. ஓகே. நம்ம இதுக்கு இப்போ நீங்கள் வந்து பேபி ஃபார்முலா பற்றி கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, ஒரு பெண்மணி பால் சரியாக வரல அப்படின்னா அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இந்த நான்வெஜிடேரியனாக நிறைய சொரா போட்டு கொடுப்பாங்க. பத்திய சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம் சார். ஓகே. பத்திய சாப்பாடுன்றது வந்து நான்வெஜிடேரியன் வீடுகளில் ஒரு மாதிரி இருக்கும், வெஜிடேரியன் வீடுகளில் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த குழந்தை பிறந்த 1 மாதத்துக்கு அந்த பத்திய சாப்பாடில் இருக்கும். அந்த குழந்தைய ஈண்டெடுத்த அந்த தாய், அது வந்து எதுக்கு அந்த பத்திய சாப்பாடு மெயினானா, உனக்கு பால் சுரக்கணும் நிறைய. அதையும் தாண்டி பால் சுரக்கணும்னா உங்களுக்கு நான்வெஜிடேரியன் வீட்டிலலாம் நிறைய சொரா புட்டு கொடுப்பாங்க. மீன்மா சொரா, அது புட்டு செய்து கொடுப்பாங்க. அது வந்து நிறைய பால் சுரக்க வைக்கும். இப்போ வெஜிடேரியன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அரிசி வடித்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல,
ஆமாம். அது ஒரு 200 ml எடுத்துக்கோ. ஒரே ஒரு பூண்டு, நல்ல பெரிய பல்லாக பார்த்துக்கோ. நல்ல பெரிய பூண்டுலேருந்து ஒரே ஒரு பூண்டு பல். சரி. சும்மா ஒரு நசுக்கிடு, தோல்லாம் உரிக்காத, தோலோட ஒரு நசுக்கிடு. இதை அந்த கஞ்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிரு. கொஞ்ச நேரம் நல்லா சூடு பண்ணு. அந்த பூண்டில் இருக்கிற அந்த சாராம்சம் அதில் இறங்கணும். ஓகேயா? பூண்டில் இருக்கிற சாராம்சம் அதில் இறங்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்மா. அப்புறம் இந்த பூண்டை தூக்கி போட்டுரு, வேணாம். இதை குடிக்கணும் இந்த தாய், குழந்தைய ஈண்டெடுத்த தாய். இந்த 200 ml ஒரு பூண்டு போட்டு கொதிக்க வச்சதை. புரிஞ்சிச்சா? புரியுது சார். காலை ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. அப்படி இருக்கும் அபரிவிதமான பால் சுரப்பு. சார் நிஜமாவா சார்? இது வந்து கேட்கும் போதே எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இருக்கே சார் இது. நான் நிறைய பேருக்கு சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன வரீங்க, பேபி ஃபார்முலாவுக்கு வரீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அர்பன் சொசைட்டியில் மெட்ராஸ் அந்த மாதிரி ஏரியா அர்பன்லாம் வந்து ரொம்ப நம்ம, அதாவது நகரப்புறங்களுக்கு முக்கியமான அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் யாருமே மாடு வச்சுக்க முடியாது. விதி, அது ரூல், அது ரா. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. மாடு நடு ரோட்டில் வந்துச்சுன்னா அதை இடிச்சுட்டா அந்த மாடுக்கு அடிப்படும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இந்த மாதிரி இடர்பாடுகள் இருக்குது. ஒரு அனிமலை நம்ம துன்புறுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த சட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பால் வந்து பேக்கெட் வழியாக வருது. ப்ராசஸ் ஆகி ஆகின்னு எத்தனையோ நிறுவனங்கள் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அதுதான் நம்ம பேஸ் பண்ணி இருக்கிறோம். அதை வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்க முடியாதுன்ற வரும்போது அதை நம்ம கொடுக்க முடியாது குழந்தைக்கு. கிராமப்புறங்கள்னா அவனுக்கு யாராவது ஒருத்தர் பசுமாட்டு பால் ஃப்ரெஷ்ஷாக கறந்து கொண்டாந்து காலை மாலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துக்கும். அதில் வந்து அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஒரு தாய்க்கு வந்து அந்த பாலின் சுரப்பு இதெல்லாம் தெரியாததுனால கம்மியாயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினால தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க, இல்லை வரல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க இப்போ பேபி ஃபார்முலா நிறைய வந்திருக்கு அப்படின்னு. அது நீ கொடுத்து தானே ஆகணும். அது கொடுக்கறது தான் சார், அது கொடுத்துன்னு தான் இருக்காங்க எல்லாருமே. அதனால ஏதாவது திருப்பி எவ்வளவோ சொல்கிறோம்ல, சடனாக வந்து இதனால் பிரச்சனை, எதனால் பிரச்சனைனே தெரியாமல் கண்டுபிடிக்கிற மாதிரி தானே சார் இப்போ இருக்கும். வரமா, இது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு வியாதி எதனால் வருதுன்னு நீ கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் வந்து அரிசியை வேக வச்சுனா கஞ்சி தண்ணி வடித்து தான் சாப்பிட்ணும். இதான் முறை. இதுக்கு வந்து சப்ஜெக்ட் ஆஃப் டாக்சிகாலஜி கீழே வரும். நீ குக்கரில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வியாதி. நான் 10 வருஷமாக குக்கரில் தான் சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றா நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்வேன். 45 வயசில் உனக்கு ஒரு முட்டி வலி வரும். அது எதனால் வந்துன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ எனக்கு பதில் சொல்லு. கரெக்டு தான் சார். அதுக்காக நான் இல்லை, அந்த மாதிரி இப்போ பேபி ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. பேபி ஃபுட்ஸுன்னே இருக்குது ஷெல்டர்ஸில். இப்போ யூஎஸ்லாம் போனீங்கன்னா இருக்குது. அதுதான் அவங்க பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய மார்பகம் கட்டிழந்து விடும் என்பதற்காக பால் கொடுக்க மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? அந்த நிகழ்வும் நடக்குது சமுதாயத்தில். அது வந்து நீங்கள் குழந்தைக்கு செய்கிற துரோகம் மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. தே ட்ரை டு ஈக்குவேட் வித் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பேபி ஃபார்முலா, அது இது பசும்பால் ஏதோ ஒன்று வச்சு ஈக்குவேட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அது வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. நல்ல ஒரு 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடித்து வளர்கிற குழந்தை தான் திடகாத்திரமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு சொல்கிறேன் பாரு. உன் வாழ்க்கை காலகட்டத்தில் 2 சாம்பிள் பார்க்கணும் நீ. எதுன்னா, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு வந்து ப்ராப்பராக நல்லா ஒரு இடர்பாடம் இல்லாமல் மதர் ஃபீடிங் வந்துருக்குது. புரிஞ்சுதா? ஓகே. நல்ல 1.5 வயசு குழந்தை, தூக்கினா கல் மாதிரி இருக்கும் வெயிட்டாக. ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே தாய்ப்பாலே இல்லை அதுக்கு. ஓகே. ஏதோ இந்த மாதிரி பால் பேபி ஃபார்முலாலாம் கொடுத்து வளர்த்துன்னு வரீங்க. அதை 1.5 வயசில் தூக்கினா தக்கையாக இருக்கும். பண்ணிப்பார். இதுலேருந்து நீ உன்னுடைய கேள்விக்கு ஆன்சர் இங்கே வந்துடுச்சு. ஓகேயா? புரியுது சார். அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸ்ட்ரென்த்துன்னா அந்த குழந்தைய தூக்குனா அப்படி ஒரு இடம் இருக்கும். இந்த குழந்தைய தூக்குனா லைட் வெயிட், ஃபெதர் வெயிட் மாதிரி இருக்கும் அது. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போது பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பால் வரலையே சார். அந்த மாதிரி இயற்கையாக பால் வராமல் இருக்கிறதுக்காக வாய்ப்பும் இருக்கா? பால் வரலையே அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன ஆகிட்டோம் நம்ம அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியம்லாம் போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு திடகாத்திரமான ஆரோக்கிய உடல்நிலையிலிருந்து விலகிவிட்டோம்னா அந்த மாதிரி திடகாத்திரமான ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை நம்மிடையே இன்றைக்கு இல்லை, நிறைய பேர்கிட்ட இல்லை. இந்த மாதிரி பெண்கள் குழந்தை ஈன்றெடுக்கும் பொழுது
அவர்களுக்கு அந்த பால் சுரப்பிகள் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஓகே, அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குது. இந்த கஞ்சி தண்ணியில் இந்த பூண்டு போட்டு நீ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு பால் நல்லா வரும். யார் வேணாலும் குடிக்கலாமா சார் அது? யோ, ஒரு பூண்டு ஒரு கஞ்சி தண்ணின்னா யார் ஒன்றா குடிக்கலாமான்னு கேட்குற, இது என்ன கேள்வி? இது ஒரு கேள்வி. அது எல்லாரும் வந்து குடிக்கலாமா? என்ன எல்லாரும் குடிக்கலாம்? குடிச்சா என்ன ஆகிட போகுது? நீ நான் விஷமாக குடிக்க போகிற? ஊரில் இருக்கிற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் டெய்லி காலில் போட்டு உடம்பு தேய்ச்சினுக்கிற, தலையாக முழுகிற ஷாம்பு போட்டு, அது என்ன தெரியுமா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு? சார் நீங்க வந்து இல்ல எல்லாமே வந்து கெமிக்கல், நீங்க வந்து இப்ப கெமிக்கலா வந்து இல்ல இது பாரு இது போடுற அது போடுறேன்னு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, நாங்கள் எல்லாரும் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்கும், எப்படி வந்து வேலையில் இதுவாக இருக்கும்ன்றதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஆமாம் சார், அதுக்கப்புறம் நீ பொட்டாசியம் தடவர, சல்ஃபரை தடவர, சோடியம் தடவரனா we don't have an option சார். பிஸியாக இருக்கனா என்ன கிழிச்ச நீ யாரை காப்பாற்ற போகிற? முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன எல்லா ட்ரெயினும் உன் தலைமையில் ஓட்டா சார்? நான் அப்போ நீ என்ன சொல்ல வரீங்க? ட்ரெயின் ஓட்டுறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இல்லை எல்லா ட்ரெயினும் உன் தலைமையில் ஓடுதான்னு நீ ட்ரெயின் ஓட்டுறன்னு சொல்ல வரல. ஆமாம், நான் பிஸியாக இருக்கிறேன் என்னையா பிஸியாக இருக்கிற நீ? கண்டிப்பாக கேட்பான், என்ன கீழ்ச்ச நீ சொல்லு, நீ யாரை காப்பாற்ற போகிற? ஊந்து சம்பாதிக்கிற, நீ யாரம்மா காப்பாற்ற போகிற? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை விட்டுறீங்களே. அந்த ஆரோக்கியம் தானே நமக்கு வேணும். எல்லாத்தையும் நீ சம்பாதிச்சுட்டு கட்சியில் நீ போய் ஹாஸ்பிட்டலில் மொய் எழுதிட்டு வந்துடுவ. ஒத்துக்கிறியா? கொஞ்சம் ரெடி, கொஞ்சம் இல்லை, உன் சொத்தையே எழுதி வாங்கிடுவான் இன்னைக்கு இருக்கிற ஆஸ்பத்திரி. ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு மருத்துவம். அவன் என்ன பண்ணுவான்? அவ்வளோ ஒவ்வொரு மிஷினும் அவ்வளோ காஸ்ட்லி. அவங்க லோன் வாங்கி தான் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தும் போது தான் நமக்கு தெரியும் ஏன்டா இவ்வளோ விலை வைக்கிறோம் நமக்கு அப்படின்னு. அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது. அதனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வசதி இல்லை. நம்ம வசதி இருந்தாலும் ஒரு பெரிய எயில்மெண்ட்டுன்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். ஏன்னா அவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு. அப்போ தான் நம்மளுக்கு அந்த குவாலிட்டி மருத்துவம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் இந்த பேபி ஃபார்முலான்றது எவ்வளோ நாளாக இருக்குது, நிறைய அதில் புதுசாக வந்தனும் இருக்குது. வேறு வழி இல்லாத பட்சத்தில் அதை கொடுத்து தானே அந்த குழந்தைய, ஏன்னா உணவு கொடுத்தா தானே அந்த குழந்தைய வந்து வளர்க்க முடியும், இல்லைன்னா அது எப்படி? இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். வணக்கம். என்ன நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். அதை யாராலையும் கண்டிப்பாக வந்து மறுக்க முடியாது. டெஃபினட்டாக அவர் சொன்ன அந்த கஞ்சி ப்ளஸ் அந்த பூண்டு யார் வேணாலும் சாப்பிட்லாமா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.